ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைத்த நேரத்தில் பணம் வருவதற்கு இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன, இதை எப்படி எழுதணும், இதை எழுதுவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்குமே பண தேவைகள் இருப்பதனால நாம இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்க செய்யலாம். இதை நாம ஒரு ஏஞ்சல் நம்பரை தான் எழுத போறோம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக எழுதலாம். பிறப்பு இறப்பு தீட்டு, மாதவிடாய் கால தீட்டு, இந்த மாதிரி எந்த தீட்டாக இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. மற்ற மதத்தினரும் நீங்க நம்பிக்கை இருந்தா கட்டாயம் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் அளிக்க கூடியதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடனால அவஸ்தப்பட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு இப்போ உடனடியாக பண தேவைகள்ல இருப்பவங்க அனைவருமே இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிய அடுத்த நொடியே உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி தரலாம். நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்குங்க. நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் பண பற்றாக்குறையினால நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். உடனடியாக அவசர பண தேவை இருப்பவர்களும் இதை நீங்க விளையாட்டா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பலன் அளிக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர் அவ்வளவு சக்தி மிக்கது. ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை தெரிந்தோ தெரியாமலோ நீங்க ட்ரை பண்ணாலும் சரிங்க, அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பணத்தை வசியப்படுத்தக்கூடிய நிறைய ஏஞ்சல் நம்பர்கள் இருக்குது. அதுல ஒரு சில நம்பர்களை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். உடனடியாக உங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் இருக்குது, எனக்கு ஒரு 10,000 ரூபாய், நான் உதாரணத்திற்காக உங்களுக்கு சொல்றேங்க, 10,000 ரூபாய் எனக்கு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னா நீங்க இந்த நம்பரை உங்களுடைய இடதுகை, அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மணிக்கட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கிரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஏஞ்சல் நம்பரை அந்த மணிக்கட்டு அப்படிங்கிற அந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு வாட்ச் கட்டக்கூடிய அந்த இடத்துல நீங்க எழுதணும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை எழுதினாலே போதும். அழிஞ்சிருச்சு திரும்பவும் நாங்க எழுதலாமான்னா தாராளமாக எழுதி கொள்ளலாம். என்ன நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா, 520. இதையும் எழுதிட்டு கீழவே 741 இந்த இரண்டு ஏஞ்சல் நம்பரையும் கிரீன் கலர் பேனால உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு மணிக்கட்டில் நீங்க எழுதிடணுங்க. திருப்பி அழிஞ்சிருச்சுன்னா கூட நீங்க மறுபடியும் எழுதி கொள்ளலாம். தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க எழுதுங்க. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இடையில எங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சு, அசைவம் சாப்பிட்டுட்டோன்னு எந்த ஒரு ரீசனுமே இதற்கு சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன தீட்டாக இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் நீங்க எழுதலாம். அதனால தொடர்ந்து 21 நாட்கள் இதை எழுதும் பொழுது ஏதாவது ஒரு தொகையை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. எனக்கு உதாரணத்திற்காக சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் பணம் கிடைச்சிட்டா நீங்க என்ன மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்க நினைச்சிட்டு அந்த மனநிலையில நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை உங்க லெஃப்ட் ஹேண்டு மணிக்கட்டில் நீங்க எழுதுங்க. தொடர்ந்து 21 நாட்கள் நீங்க எழுதிட்டு வாங்க. 21 நாட்கள் முடிவதற்குள் நீங்க நினைத்த பணம் உங்க கையில இருக்கும். இதை நான் உதாரணத்திற்கு தான் 10,000 ரூபாய் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 20,000 ரூபாயா இருக்கலாம், 30,000 ரூபாயா இருக்கலாம். உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த அமௌண்ட்டை நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு மணிக்கட்டில் நீங்க எழுதிக்கோங்க. இதை உங்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்தாலும் அதற்கு முன்னதாக கர்ம வினைகள் நிற்கும். அவரவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப முன்னதாகவோ லேட்டாகவோ நடக்கும். ஆனால் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்குங்க. ரொம்ப நம்பிக்கையோட செய்யும் போதுதான் இதனோட முழு பலனும் கிடைக்கும். இந்த நம்பரை எழுதிட்டு நாம வீட்டுல உட்கார்ந்துருந்தா பணம் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கொஸ்டின் இருக்கும். நீங்க இந்த நம்பரை எழுதிட்டு பண வரவிற்காக நீங்க எடுத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்க செய்யும் போது பணத்தை இந்த ஏஞ்சல் நம்பர் காந்தம் போல உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். இந்த நம்பரை நீங்க எழுதிட்டு
நீங்க என்ன நினைச்சு எழுதுறீங்களோ அந்த பணத்தை காந்தம் போல உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வேலை செய்யறீங்க, இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், இந்த மாதிரியான வகைகள்ல உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர். அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால சுக்கிரஹோரை நேரத்துல உங்களுக்கு சர்க்கரை இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை, அந்த சர்க்கரையை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டிற்கு வெளியில எறும்புகளுக்கு அதை தானமாக போடுங்க. ஏன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல இதை செய்யும் பொழுது சுக்கிர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க வேறு மதத்தினராக இருந்தா கூட இதை நீங்க செய்யலாம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஒயிட் சுகரை ஒரு கைப்பிடி எடுத்து எறும்புகளுக்கு தான் தானமாக கொடுக்கிறோம். ஏன் அப்படின்னா சுக்கிரஹோரை நேரம் சுக்கிர பகவானுக்குரிய நேரம். சுக்கிர பகவானுக்குரிய நிறம் என்ன அப்படின்னா வெண்மை நிறம். இந்த சர்க்கரையும் சுக்கிர பகவானுக்கு பிடித்த ஒன்று. அதனால அதை நாம தானமாக கொடுக்கும் போது எறும்புகளுக்கு நம்மளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த இரண்டையுமே இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு கூடுதல் பலனை தரக்கூடியது. நம்பிக்கையோட இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதுங்கள். தொடர்ந்து 21 நாட்கள் எழுதணுங்க. இந்த 21 நாட்களுக்கு முன்னதாகவே உங்களுடைய பணம், நீங்க என்ன பணம் கேட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கூட நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சுன்னா அந்த நிமிஷமே இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுவதை நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதினாலும் எப்போ நாங்க 21 நாட்கள் சொல்றேன் அப்படின்னா அந்த 21 நாட்களும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 21 நாட்களும் எங்களுக்கு நடக்கல அப்படின்னா கூட நீங்க மறுபடியும் ஒரு 1 வீக் கேப் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த நம்பரை நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப உங்களுக்கு அந்த நீங்க கேட்ட பணம் ஒரு சிலருக்கு 2 நாள்லயே கிடைச்சிரும், ஒரு சிலருக்கு 10 நாள்ல கிடைக்கும், ஒரு சிலருக்கு 1 மாசம் கூட எடுத்துக்கும். ஆக நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நடக்கும். எனக்கு நடக்கலையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் நீங்க எழுதுவதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.